இன்றைக்கி வந்து சிக்கன் கிரில் பண்ணுறதுக்காக ஒரு ஃபுல் சிக்கன் வாங்கியிருந்தோம். ஆனால் எங்கள் வீட்டில் வந்து 2 கிட்ஸ் தான் இருக்காங்க. ஸோ அதனால் வந்து அந்த கால் போர்ஷன், அது அந்த கை போர்ஷன், கழுத்து இதெல்லாம் வந்து எங்கள் வீட்டில் வேஸ்ட் ஆகும். இவ்வளோவே போதும் எங்களோட வீட்டில். அதனால் என்ன பண்ணிட்டோம்னா 2 கை, கால், தலை போர்ஷன் எல்லாம் எடுத்து டிக்காவுக்கு ரெடி பண்ண வச்சுட்டேன். இப்போ இந்த சிக்கனை வந்து மஞ்சப்பொடி போட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இனி இதை எப்படி மேரினேட் பண்ணணும்னு சொல்கிறேன். வத்தல் பொடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, காஷ்மீரி மிளகாய் பொடி, இது எல்லாத்தையும் லெமன் ஜூஸில் ஆட் பண்ணுறேன். இப்போ இந்த மசாலாஸ் ரொம்ப திக்காக இருக்குது. அதனால் என்ன பண்ணிக்கிறோம், கொஞ்சம் இலக்கத்துக்காக குக்கிங் ஆயில் விட்டுக்கிறோம். அப்போ நமக்கு நல்லாயிருக்கும். இந்த மேரினேட் பண்ண பேஸ்ட்டை சிக்கனில் போட்டு நம்ம நல்லா அப்ளை பண்ணி கொஞ்சம் நேரம் ஊற விட போகிறோம். 2 to 3 hours ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம். நல்லா நம்ம கட்டு கொடுத்துருக்க ஏரியாலெல்லாம் மசாலாஸ் உள்ளே படுற மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, மஞ்சள் தேய்ச்சி அழகாக குளிச்சிருந்த பொண்ணை இப்படி மசாலாவில் புரட்டி வச்சுருக்கோம். இதை பார்க்கும்போதே டெம்ப்ட் ஆகுதில்ல. இது கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். இது கொஞ்சம் நல்லா ஊறட்டும். ஒரு 1 hour கழித்து நெக்ஸ்ட் என்ன ப்ராசஸ்னு சொல்கிறேன். நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த சிக்கன் வந்து நல்லா 1 hour ஊறிடுச்சு. இனி அதில் வந்துட்டு கொஞ்சம் உருக்கி வச்ச பட்டரையும் சேர்த்துட்டு நம்ம வந்து அவனில் செட் பண்ணிடலாம். அவன் வந்து ப்ரீ ஹீட் பண்ணிட்டேன். இனி வச்சுட்டு எப்படி இருக்குன்னு நான் காமிக்கிறேன். க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். இன்னும் ரெடி ஆனோன்னே எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். ஓகே காய்ஸ், பார்த்தீங்கன்னா கிரில் வந்து நல்லா வெந்துருச்சு. வாங்க சாப்பிட போகலாம்.